இது தொடர்பாக நீங்களும் ஒரு அறிக்கையை தந்திருந்தீங்க. இந்த ஆணையம் இந்த சிறப்பு சட்டங்களையும் அதில் சேர்க்கணும், அதாவது அதில் உள்ள சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டவங்களுக்கு ஜாமீன் தரக்கூடாது அப்படி உள்ளிட்ட இதெல்லாம். இது அது எப்படி அப்படின்னா, ஒரு சிறப்பு சட்டத்துக்கு ஒரு சிறப்பு தனித்துவமான ஒரு குற்றம் தேவை. உதாரணத்துக்கு PMLA ஆக்ட் இருக்கட்டும், அதுல ஒரு மணி கரப்ஷன் இருக்கணும், அப்புறம் கரப்ஷன் மணில இருந்து ஒரு சொத்து வாங்கியிருக்கணும், இல்ல வன்கொடுமை தடுப்பு வழக்குல சாதிய ரீதியான வன்முறை இருக்கணும், இல்ல பாக்சோல பாதிக்கப்பட்ட சிறுமியோ இல்ல சீராரோ 18 வயசுக்கு உட்பட்டவங்களா இருக்கணும். அப்போ ஒரு சிறப்பு சட்டத்துக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சிறப்பு அம்சம் என்னங்கிறதும், அந்த சிறப்பு அம்சத்துக்கான குற்றத்திற்கான வடிவமைப்பு எப்படி இருக்கணும், ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கணும், இன்கிரீடியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்பெஷல் லால இருக்கணும். மொத்தம் பொதுவா சாதியின் பேர்ல ஒருத்தனை கொன்னுட்டாங்க அப்படின்னு பார்த்தோ, இல்ல இன்டர்காஸ்ட் மேரேஜ்ல ஒரு கப்புல கொன்னுட்டாங்க அதனாலயே இந்த ஆக்ட இன்வோக் பண்ண முடியும் அப்படின்னு ஜெனரலைஸ் இல்லாம, இந்த மாதிரியான ஆணவ வன்முறை சம்பந்தமான வழக்குகளை தனித்துவமா பாவிக்கிறதுக்கு ஒரு சில சிறப்பு அம்சங்கள் இருக்கும். அதுல முதல்ல இதுல என்னென்ன குற்றங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் SC/ST பார்த்தோம் அப்படின்னா பல வகையான குற்றங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான குற்றங்கள் பொதுவா மற்றவங்களுக்கு இழைக்கப்படும் போது அது குற்றமா பாவிக்க முடியாது. ஆனா SC/STன்னு சொல்லி வரும்போது அந்த சாதாரண ஒரு விஷயமே குற்றமா பாக்குறாங்க. அதுக்கு சோசியல், எக்கனாமிக்கல், கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்லாம் கருத்தில் கொள்ளுவாங்க. அந்த மாதிரி இந்த வழக்குல இந்த மாதிரியான சாதிய மத ஆணவ கொடுமைகள் சம்பந்தமா என்னென்ன குற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பல இதுலயும் இல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அம்பேத்கரிய இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள், இல்ல எல்லா தலித் அமைப்புகளும் போராடும் போது என்னென்ன பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி சொல்றத கருத்தில் கொண்டு நாங்க ஒரு சில இந்த மாதிரி சாதி மத ஆணவ வன்கொடுமைகளான ஒரு சில வடிவங்களை நாங்க முன் வச்சிருக்கிறோம். அதுல முதலாவதா சாதி விவகாரம் தெரிந்தவுடன் அந்த பொண்ணுடைய படிப்பை உடனே நிறுத்திடுவாங்க. இது ஒரு குற்றமா பார்க்கணும். ரெண்டாவது கட்டாய கல்யாணம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல கல்யாணங்கிறது ஒரு கான்ட்ராக்ட். இப்போ நான் இல்ல எங்க வீட்டுல ஒரு பொண்ணு வேற ஒரு கேஸ்ட் பையனை லவ் பண்றேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எங்க சொந்த காஸ்ட்லயே ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சிருவாங்க. இப்போ அந்த மாதிரியே கட்டாய கல்யாணத்தையும் குற்றமா பாவிக்கணும். மூணாவது, காதலிக்கும் பையனுடைய குடும்பத்துக்கு பொருளாதார நெருக்கடி கொடுப்பது. அதே மாதிரி காதலிக்கும் பையனை அந்த பெண்ணின் சாதியினர் பொது வீதியில வம்பிழுத்து சண்டை போட்டு ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சு ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் மூலமா பஞ்சாயத்து பேசுறது.